வணக்கம் மிஸ்டர் சபரிவாசன். வணக்கம். என்ன இன்றைக்கி பணிகள் எப்படி போயிட்டுருக்குது? இன்றைக்கி எவ்வளோ விதை வச்சுருப்பீங்க? இன்றைக்கி 2500 விதை கொண்டு வந்தேன். நேற்று 2000 கொண்டு வந்தோம், இன்றைக்கி 2500 கொண்டு வந்து சந்தோஷத்தில் அப்படியே வச்சு வேகம் குழி தோண்டி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 குழி தோண்டிட்டேன். இந்த மண்ணில் வேலை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அந்த இயற்கையோடு ஐக்கியமாகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது? அப்படி நிறைய பேர் சந்தேகம் வருது. ஒரு வேளை உங்களுக்கு நிறைய இதில் காசு கிடைக்குதோ, பணம் கிடைக்குதா, லட்சக்கணக்காக உங்களுக்கு பணம் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். இது நான் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குதான்னு கேட்கும்போது நான் இதில் எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா கோடி கணக்கில் கிடைக்குன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா நாங்கள் இதில் பண்ணிக்கிட்டு இருக்க பணியை பார்க்கும்போது எனக்கு இயற்கைகள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கும் போல இருக்குது. ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் தான் கோடி கணக்கில் எனக்கு விழுந்திருக்கு. எனக்கு கோடி கணக்கில் இருக்கவங்களுக்கு கூட அந்த சந்தோஷம் இல்லை. இதில் கோடி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லை. இதோட ஐக்கியமாகி நான் இங்கேருந்து கிளம்பி இந்த பூமி விட்டு கிளம்பி போகும்போது இவங்க எல்லாருமே எனக்கு நன்றி சொல்லுவாங்க. எனக்கு மனிதர்களோ ஒரு சொந்த பந்தங்களோ அண்ணனோ தம்பியோ என்னோட மகனோ என்னோட மகளோ இல்லைன்னா என் வீட்டம்மாவோ இவங்கெல்லாம் நன்றி சொல்லணும். இவங்கெல்லாம் வந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அழுதுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாலே இருந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 4 லட்சம் பண விதை கிட்ட வச்சுட்டோம். அந்த பனைகள் வளர்ந்து நிற்கிறத பார்த்தா என்னை பார்த்தா ஒரு சந்தோஷமாக நிற்கிற மாதிரியும் சந்தோஷமாக சிரிக்க மாதிரியும் இருக்குது. நீங்கள் சொந்தமாக உங்களோட லெஷர் டைமில் ஏதாச்சும் ஒரு வேறு வேலை பார்க்கலாம், வட்டிக்கு விடலாம், இல்லை ஆடு மாடு வளர்க்கலாம், விவசாயம் பண்ணலாம். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் இயற்கை பண்ணி பண்ணுறீங்க? அப்போது அதில் விட அதிகமான லாபம் பார்க்குறீங்க, அதனால தான் நீங்கள் இயற்கை பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது கோடி கணக்கில் சம்பாதிச்சு பெரிய வீடை கட்டிட்டு நான் ஒரு பதவியில் இருக்கேன் அப்படிங்கிறத போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு அந்த சந்தோஷமே இருக்காது. காலையில் எந்திக்கும் போது என்ன பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம், என்ன செய்ய போகுது, இந்த உடம்பு நம்மளை என்ன பண்ண போகுது, இந்த உடம்பு நம்மளுக்கு என்ன நோயை உருவாக்க போகுது, நான் அந்த மாத்திரை வாங்கினா சரியாயிருமா, அந்த மாதிரி எனக்கு அது தோணவே இல்லையே. எனக்கு இந்த 10 வருஷமாக நான் எவ்வளோ அதுக்கு மேலே தெம்பு தான் வந்திருக்கு. எனக்கு நான் இன்னும் பண்ணணும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்க்கும்போது 5000 பண விதை தான் நட்டேன். இன்றைக்கி நான் 1 லட்சம் பண விதை நடுதானே. இன்னைக்கு 10 வருஷம் ஆகும்போது நான் 5 லட்சம் பண விதை கிட்ட நடறதுக்கு தயாராகிட்டேன். அப்போ இது என்ன செல்வம் கொடுக்கு? மனதைரியம், உடம்புல இருக்கக்கூடிய வீரியம், அந்த இயற்கை முன்னோர்களுக்கு என்ன கொடுத்துச்சோ அதை அப்படி எனக்கு தருது. நகரத்துலலாம் பார்த்துட்டு போய் பெரிய பெரிய வீடு கட்டி மாட மாளிகைலாம் கட்டிட்டு அவங்ககிட்ட போய் பார்த்தா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கமே இல்லை அப்படின்னு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கத்துக்கு நான் டாக்டரை போய் பார்த்து தூக்கம் வரல, அதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு சொல்லி கேட்காங்க. இப்படியே வாழ்ந்து பணம் சம்பாதிச்சு இப்படியே இருந்து அப்படியே போயிடுவாங்க. ஆனால் நான் போகணும் அப்படின்னா இயற்கை நினச்சா மட்டும் தான் நான் போக முடியும். அதுதான் என்னோடய பெரிய வரப்பிரசாதம். மகாத்மா காந்தியே சுட்டு கொண்ட தேசம் தானே. நான் விடுதலை வாங்கி கொடுக்கல இந்த நாட்டுக்கு. நான் என்னமோ ஒரு 4 மரங்கன்னு தானே வச்சுட்டு போய்ட்டுருக்கேன். என்னை அவங்க நல்லவங்கன்னு சொன்னால் தான் ஆச்சரியம். நல்லவன்னு என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு 4 வாலிப பசங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவங்கள போதையில் இருக்க வச்சு அவங்க குடியை நான் கெடுத்து அப்படி வாழக்கூடிய மனிதர்கள் இருந்தால் தான் நான் நல்லவன்னு என்னைய சொல்லுவாங்க. அவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த பேச்செல்லாம் இன்னும் அதிகமாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்போனா தான் என்னோடய பணி இன்னும் வேகமாக அதிகமாகும். எனக்கு இவங்க ஏசுறது தான் பெரிய எனர்ஜியாகவே இருக்குது, உற்சாகமாக இருக்குது. நிறைய ஏசுங்க, என்னைய நிறைய ஏசுனா மட்டும்தான் நான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இயற்கையோட என்றைக்கு நான் மனிதன்ட்டேருந்து கெட்டவன்னு சொல்லி வெளியே வரணும், அன்னைக்கு இயற்கையோட நண்பனாக ஆகுதும்னு அர்த்தம். நன்றி.